இயேசு கிறிஸ்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாரா? இல்லை நீங்கள் அந்த கட்சிக்காக கிறிஸ்துவை பயன்படுத்துகிறீர்களா? இல்லை உங்கள் மக்களுக்காக பயன்படுத்துகிறீர்களா? என்ன யோகிதை உங்களுக்கு முதல் இருக்கிறது? இப்போ உதயநிதி பேசிய வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு வந்து இன்பமா தேன் மாதிரி இருந்துச்சாமா? உதயநிதி பாரதியார் மாதிரி பேசியிருந்தாரா? என்ன உதயநிதி கேட்பதுன்னு அவங்க அப்பன் விட்டு பணமா? தங்கம் தென்னரசு கேட்பதுன்னு அவர் தாத்தா விட்டு பணமா? தமிழக அரசின் பணம் தானே, இந்திய மக்களின் பணம் தானே. எல்லாவற்றிலும் இந்திய மக்களுடைய உழைப்பு இருக்கத்தானே செய்யுது. ஒரு பொருளை நீங்க இங்கிருந்து ஏற்றுமதி பண்றீங்கன்னா அதுக்கு 10 பொருளை சேர்த்து வாங்குறதுக்கு எல்லா மாநிலமும் வரிகட்டி தானே அந்த பொருளை சேர்க்கிறீங்க. அந்த பணத்தை ஒரு கவர் போட்டு தமிழகத்துடைய முதல்வருடைய பணம் போட்டு தான் அந்த கவர்ல கொடுக்குறாங்க 6000 ரூபாய். நீங்க தமிழக முதல்வருக்கு அந்த 6000 ரூபாய் பணம் அவருடையதான். மத்திய அரசு கொடுத்த 5600 ரூபாய், 400 ரூபாய் உங்கள்கிட்ட காசு. அப்ப நீங்க பாரத பெருமுடைய பணத்தையும் போடணும்ல. சேகர் பாபு போய் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய இதை விழாவை கொண்டாடிட்டு வந்தால் சேகர் பாபு என்ன ராமரா? அவர் என்ன இந்துக்களுடைய ராமர் போய் கொண்டாடி இருக்கிறாரா? நீங்கள் கனவு கண்டு பெற்ற பதவி இது. இந்த பதவிக்காக நீங்கள் எத்தனை காலம் உங்கள் அப்பாவிடம் காத்திருந்தீர்கள்? எத்தனை கோயில் கோயிலாக துர்காமா சுற்றி இருப்பார்? இந்த அதிகாரத்தை நீங்கள் பெறுவதற்காக எத்தனை நாடகங்கள் போட்டீர்கள்? எத்தனை அவதூறுகள் நீங்கள் சம்பாதிச்சீங்க? நிறைய அவமானங்களை சம்பாதிச்சு இந்த பதவிக்கு வந்தீங்க. அப்ப இந்த பதவியில் 2.5 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்காக ஒரு நாள் நீங்கள் ஏன் சிந்திக்க கூடாது? நீங்கள் ராகுல் காந்தி பிரதமர் அறிவிச்சீங்கல்ல, நீங்க தானே அறிவிச்சீங்க. ஏன் உங்களை அவதூறு செய்யற மாதிரி மல்லிகார்ஜுன அறிவித்தார்களே, அதை எதிர்த்து கேட்க உங்களுக்கு முதல்ல திராணி இருக்கிறதா? நீங்க கேட்கணும்ல. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்திக்கிறது காங்கிரஸ் கட்சி? இவர்கள் என்ன செய்தார்கள்? இன்னைக்கு தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ சமூக மக்கள் தானே. நீங்க அங்க போய் கேட்க விட்டுங்களே பார்ப்போம். தூத்துக்குடியில் போங்களே, 20 கிராமங்கள் அங்களுக்கு எங்க கட்டாயம் இருந்துச்சு இல்ல, அங்க போய் கேட்க விட்டு சொல்லுங்க பாப்போம். உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம்னு குரானை நம்புகிறீர்கள், ஆனால் பகவத்கீதை பொய் என்று சொல்லும் போது நாங்கள் கோவப்படக்கூடாதா? அதை பேசினால் இது மத அரசியலா? அப்ப நாங்கள் 85% வாழக்கூடிய மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அறநிலையத்துறை, அப்புறம் மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எதற்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க? எதற்கு உண்டியல் காசை திருடுவதற்கு எதற்கு செயல்பாவை பயன்படுத்திக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தி விட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அது மொழியே வந்து எரிச்சலூட்டும் மொழியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு நேற்று பேசிய விதம். அதாவது தங்கம் தென்னரசு ஐயா அவர்களுக்கு அறிவார்ந்த மக்களை பார்க்கும்போது அவர்கள் எல்லோருக்கும் எரிச்சலூட்டும் விதமாக தான் இருக்கும். தங்கம் தென்னரசு ஐயாவை இலாக்கா இல்லாத அமைச்சராக மிக விரைவில் பார்ப்போம். அதுக்காக நம்ம முதல்ல காத்திருப்போம். அவருக்கு நிதியமைச்சராக தற்போது இருக்கிறார். அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு மிக விரைவில் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராகவோ இல்லை அந்த தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய நிகழ்வோ கூட நடக்கலாம். முதல்ல அவருடைய யோகியதை அவ்வளவுதான். அவர் முதல்ல எந்த விதத்தில் எரிச்சல் ஊட்டியது? இப்போ உதயநிதி பேசிய வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு வந்து இன்பமாக தேன் மாதிரி இருந்துச்சாமா? உதயநிதி பாரதியார் மாதிரி பேசியிருந்தாரா? இதையெல்லாம் நீங்கள் பேசியதை அம்மையார் அவர்கள் சுட்டி காட்டினார். இப்படி பேசுவது வந்து நியாயமான விஷயம் கிடையாது. இப்படி நீங்கள் பேசக்கூடாது. அரசியலில் வளரக்கூடியவர்கள் நிதானமாக இருக்க வேண்டும் என்று உதயநிதி அவர்களுக்கு ஒரு மகன் போல அவங்க சொன்னாங்க. அப்பா, தாத்தா, ஆத்தா அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. மத்திய அரசு என்னென்னலாம் திட்டங்கள் பண்ணியிருக்கோம் இந்த பேரிடர் காலங்களில். நாங்கள் ஏற்கனவே வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே நான் உங்களுக்கு 450 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி கொடுத்த 4000 கோடியை வெள்ளம் வருவதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க 90% நாங்கள் வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் 10% வேலை தான் இருக்குது. சென்னையில் ஒரு வாரம் மழை பெஞ்சா கூட வெள்ளம் வந்தால் கூட எந்த பாதிப்பும் இங்கே ஏற்படாதுன்னு ஐயா அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்னார். அதைத்தான் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே வெள்ளம் வந்ததுக்கு பிறகு 50% பணம் தான் நாங்கள் செலவு செஞ்சுருக்கோம், 50% தான் வேலை நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எங்கே வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்கக்கூடாதா? மத்திய அரசு இருக்கக்கூடிய பணம் மாநில அரசின் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். அது ஒன்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் உதயநிதி குடும்பத்திற்கும் அக்கௌண்ட்டில் போடுங்கிற விதி இருக்கிறதா? மக்களுடைய யோகிதையை பற்றி பேசக்கூடிய நீங்கள், மக்கள்கிட்ட வந்து இதை கொடுங்க அதை கொடுங்க மத்திய அரசை கேட்கக்கூடிய நீங்கள், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஏன் அக்கௌண்ட்டில் கொடுக்கல? நான் கேட்குறேன், ஏடிஎம் இப்போ வேலை செய்தா இல்லையா? இப்போ சென்னையில் ஏடிஎம் எவ்வளோ நாள் ரெடி ஆகிடுச்சு? 6000 ரூபா பணம் இப்போயும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 20% 25% மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னும் அந்த பணத்தை கொடுத்து முடிக்கிறதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகிடும். இப்போ ஏடிஎம் ஒர்க் ஆகுது இல்லை, ஏன் நீங்கள் அக்கௌண்ட்டில் கொடுக்க வேண்டியதானே? யாரை ஏமாத்துறீங்க? அதை ஒரு மத்திய இருக்கக்கூடிய நாட்டு நிதியமைச்சர் கேட்கக்கூடாதா? என்ன உதயநிதி கேட்பதுன்னு அவங்க அப்பன் விட்டு பணமா? தங்கம் தென்னரசு கேட்பதுன்னு அவர் தாத்தா விட்டு பணமா? தமிழக அரசின் பணம் தானே.
இந்திய மக்களின் பணம் தானே. எல்லாவற்றிலும் இந்திய மக்களுடைய உழைப்பு இருக்கத்தானே செய்யுது. ஒரு பொருளை நீங்கள் இங்கேருந்து ஏற்றுமதி பண்றீங்கன்னா அதுக்கு 10 பொருளை சேர்த்து வாங்குறதுக்கு எல்லா மாநிலமும் வரிகட்டி தானே அந்த பொருளை சேர்க்குறீங்க. அப்போ நீங்கள் நாங்கள் வந்து பணத்தை நேராக நாங்கள் அந்த ஊர் கவுன்சிலர்கிட்ட கொடுத்து, கவுன்சிலர் தனக்கு பிடிச்சவங்கள்ட்ட எல்லாம் அட்டை கொடுப்பாரு. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் 6000 ரூபா கொடுப்பாங்க. அந்த 6000 ரூபா போய் சேருதா இல்லை 5000 ரூபா போய் சேருதாங்கிறதுக்கு என்ன முடிவு இருக்குது? யாருக்கு தெரியும்? அவ்வளோ யோகியதையானவர்களா? 6000 ரூபா பணத்தை பெற்றுக் கொள்வதற்கு மட்டும் ரேஷன் கடை தேவைப்படுகிறது, கவுன்சிலர்கள் தேவைப்படுகிறது, திமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தேவைப்படுது வீடு வீடாக அட்டை கொடுப்பதற்கு. ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது வீடு வீடாக போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் மத்திய அரசு தேவைப்படுது. அப்ப நீங்க சொல்லணும்ல, அந்த பணத்தை ஒரு கவர் போட்டு தமிழகத்துடைய முதல்வருடைய பணம் போட்டு தான் அந்த கவர்ல கொடுக்குறாங்க 6000 ரூபாவை. நீங்க தமிழக முதல்வருக்கு அந்த 6000 ரூபாய் பணம் அவருடையதான். மத்திய அரசு கொடுத்த 5600 ரூபாய், 400 ரூபாய் உங்கள்கிட்ட காசு. அப்ப நீங்க பாரத பிரதமருடைய பணத்தையும் போடணும்ல. அந்த பணத்தை போடுங்க அப்படின்னு மதிப்புமிகு அம்மையார் நிதியமைச்சர் அவர்கள் கேட்டாங்களா? அக்கௌண்ட்ல காசு போடுங்க, நாங்க எல்லாருக்கும் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம். அதற்கு உடனே அவர் கொடுக்கக்கூடிய அழகான விளக்கம், நீங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டீங்கன்னா எதிலையாவது ஒரு டீவ்ல பிடிச்சுக்குவாங்க, ஏதாவது ஒரு டீவ்ல பிடிச்சுக்குவாங்க. நேரடியாக கைக்கு போனது எங்க போகுது? அடுத்த கட்டம் அது 6000 ரூபாய் வீட்டுக்கு கொண்டிருக்கக்கூடிய குடும்பத் தலைவர் கையில போயிடுச்சுன்னா அதில் 3000 ரூபாய் மீண்டும் அரசு கஜானாவுக்கு வந்துடுது. அது அரசு கஜானாவுக்கு வந்தாலும் பரவாயில்ல, அதில் 500 ரூபாய் தான் அரசு கஜானாவுக்கு வருது. 2500 ரூபாய் அரசாங்கத்தின் மூலமாக பிழைக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் மது தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் போய் சேர்ந்துருது. வேற எங்கேயும் அது போறது இல்லை. ஒருவேளை அப்ப இந்த வெள்ளப்பெருக்கில் ஏற்படக்கூடிய டீவெல்லாம் மத்திய அரசு தமிழக அரசு கட்டிடுமா? சரி, இந்த அக்கௌண்ட்ல பணத்தை பிடிக்க வேண்டாம். இப்ப இந்த டீவை யார் கட்டுவா? தமிழ்நாடு அரசு கட்டிடுமா? கடன் வாங்கணும், என்னைக்கே இருந்தாலும் கடன் வாங்கி தான் கட்டி தானே ஆகணும். இதெல்லாம் நான் நொண்டிச்சாக்கா? ஏன் உங்களுக்கு கூடிய உங்களுடைய அக்கௌண்ட், ஒரு பேங்க்ல இருக்க அக்கௌண்ட்டை கொடுங்க, எதிர உங்களுக்கு லோன் இல்லையா அந்த அக்கௌண்ட்டை கொடுங்கன்னா தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் கடன்காரங்களா இருக்காங்கிறத மாநில அரசு ஒத்துக்குதா? எதை ஒத்துக்கொள்ளுங்கள்? அப்புறம் அன்அத்தன்டிகேஷனா போறதுக்காண்டி இது போன்ற வழிமுறைகள். ஆமா, இதனுடைய வழிமுறைகள் மக்களை ஏமாற்றுவது. நீங்க மக்களை 2 விதத்துல பண்றது. ஒண்ணு, திமுக பாருங்க உங்களுக்கு 6000 ரூபாய் காசு கொடுக்குது, நாங்க தான் உங்களை காப்பாற்றுறோம். அதில் 5000 ரூபாய் மத்திய அரசு காசு. இதே வந்து ஒரு மாநிலத்துடைய தேசியத்துறை நிதியமைச்சர் உங்களை கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாத அளவிற்கு நீங்கள் என்ன வானத்திலிருந்து குதித்தவர்களா? உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? தங்கம் தென்னரசை பற்றி நான் கேட்கிறேன், என்ன அனுபவம் இருக்கிறது உங்களுக்கு? நீங்கள் பல முறை வெற்றி பெற்று எம்எல்ஏவா இருந்திருக்காரு, பல அமைச்சரத்தில் முன்னாள் அமைச்சராக, இப்பயும் அமைச்சர். எல்லா கேள்விகளும் நீங்கள் கேளுங்கள், நியாயத்தின்படி கேளுங்க, மக்களுக்காக பேசுங்க. என்ன அந்த அம்மாவுடைய பேச்சில் உங்களுக்கு என்ன எரிச்சல் வந்து விட்டது? நியாயமான பேச்சும் நேர்மையான பேச்சும் உங்களுக்கு எரிச்சல் விட்டதா? என்ன சொல்றாருன்னா, தேசிய பேரிடராக அறிவிக்க, தேசிய பேரிடராக எதையுமே அறிவித்தது கிடையாது. உத்தரகாண்டின் நிலநடுக்கத்தை அறிவிக்கல. வேற ஏதாவது மாநிலங்களில் நடக்கக்கூடிய பெரிய விஷயங்களை பேரிடராக நாங்கள் அறிவித்திருக்கிறோமா? தேசிய பேரிடராக அறிவிக்கும் அளவிற்கு இந்த பிரச்சனையை அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மாநில பேரிடராக அறிவிங்கள், அதற்கான ப்ரொபோசல் நீங்க கொடுங்க, அதை மத்திய அரசு நான் பர்மிஷன் வாங்கி தர்றேன், மாநில பேரிடரை நீங்க அறிவிங்கன்னு சொல்றீங்க. நீங்க அறிவிக்க மாட்டேங்கிறீங்க. மாநில பேரிடராக தேசிய பேரிடராக அறிவித்தால் இந்த மத்திய அரசு கணக்கூடிய நிதி பெறுவதற்காக அவர்கள் இந்த திட்டத்தை போடுறாங்க. அந்த நிதியை எங்க கொண்டு போய் சேர்ப்பீர்கள்? யார் கஜானாவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த வேலை செய்கிறீர்கள்? இது பேரிடர் தான், மறுக்க முடியாத பேரிடர் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேசிய பேரிடர் அளவிற்கான பேரிடர் கேட்டால் மற்ற மாநிலங்களுக்கு நம்ம கொடுக்கணும்ல, நியாயமான கருத்து இருக்குல்ல. இதை விட பெரிய பெரிய பூகங்கள் இமாச்சல பிரதேசத்தில் பெய்த மழையை நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்களா? இமாச்சல பிரதேசத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பாதிப்பில் ஒரு 10% பாதிப்பு கூட நமக்கு கிடையாது. ஹிமாச்சல பிரதேசத்தில் அப்போ பிஜேபி ஆட்சிக்கு இருந்தது. நாம் எப்போதாவது அந்த இடத்துல ஹிமாச்சல பிரதேசத்துக்கு பேர் தேசிய பேரிடர் கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம இருந்திருக்கோமா? எது நியாயமோ நியாயத்தை கேளுங்கள். நேர்மையும் ஒழுக்கமான அரசியல் தன்மையும் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரண தொண்டன் பேசுவது கூட திமுகவுக்கு எரிச்சல் தான் ஊட்டும். அதுக்கு நீங்கள் நேர்மையாகவும் யோகியமான வழியிலும் வர வேண்டும். நேர்மையான வழியில் மக்களுக்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது எரிச்சல் ஊட்டாது. நேற்று கிறிஸ்துமஸ் விழா குளத்தூர்ல முதல்வரோட தொகுதியில் நடைபெற்றுச்சு. அப்போதைக்கு அவர் பேசுறாரு பாருங்க, சேகர் பாபு வந்து இதுல கலந்துக்கிறாரு, இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அதாவது கடைசி வரைக்கும் அவர் பேசுவது மதம், நாங்கள் பேசுவது பாரதம். இந்த வித்தியாசம் அவருக்கு ஒன்றும் புரியல. ஸ்டாலின் ஐயா குளத்தூரில் போய் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடக்கூடிய அளவுக்கு தைரியம் இருந்த அவர் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் வெள்ளப்பெருக்கில் போய் கொண்டாடி இருக்கணும். கொண்டாடி இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து மதத்தின் பின்னால் நின்றுப்பார்களா, மனிதத்தின் பின்னால் நின்றுப்பாங்களான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு அங்கே போய் அவர் போய் நிற்கிறதுக்கான திராணி கிடையாது. நான் கேட்பது என்னவென்றால், அந்த கிறிஸ்துமஸ் ஃபாதர்கள் எல்லோரும் சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கும் கொடியசைத்து திறந்து வையுங்கள். நீங்கள் கிறிஸ்துமஸுக்கு போய் விழாவுக்கு கொண்டாடக்கூடிய நீங்கள், இயேசு பிறந்ததை நம்பக்கூடிய நீங்கள், விநாயகர் இருப்பதையும் நம்புங்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? நாங்கள் இந்த தேசத்திலே பெரும்பான்மையாக உங்களுக்கு வாக்களிக்கிறோம் என்கிற ஒரே காரணத்தினாலே எங்களுடைய கடவுள் இல்லை, இன்னொரு கடவுள் இருக்கிறாரா?
சேகர்பாபு போய் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய இதே விழாவை கொண்டாடிட்டு வந்தால் இந்த சேகர்பாபு என்ன ராமரா? அவர் என்ன இந்துக்களுடைய ராமர் போய் கொண்டாடி இருக்கிறாரா? நான் கேட்பது, சேகர்பாபுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணிச்சல் இருக்குமானால் இந்து மக்களுடைய விழாக்களை, எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி விழாக்களை இஸ்லாமிய தலைவர்களையும் கிறிஸ்துவ தலைவர்களோடு சேர்ந்து வந்து விநாயகர் சிலையை திறந்து வையுங்கள், விநாயகர் உருவத்தை துவங்கி வையுங்கள், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லுங்கள், தீபாவளி வாழ்த்து சொல்லுங்கள். அப்போது நீங்க சொல்லுங்கள் இது திராவிட மாடல், நான் ஏத்துக்கிறேன். அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. இது என்ன நியாயம் இருக்கிறது? அவர் ஏன் அதை சொல்றாருன்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல? இல்ல, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாருங்க, இந்து சேகர்பாபு கிறிஸ்டின் விழாவில் வந்து கலந்துக்கிறாரு, அதான் திராவிட மாடல். இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான பேச்சு. ஆனா கிறிஸ்தவர் வந்து ஒரு இந்து விழாவில் கலந்துக்கிறதுல திமுக சேர்ந்தவர் அப்படின்னு அந்த அதுதானே இங்க காரணமே. நாங்கள் கேட்பது என்னடால் அது திராவிட மாடல் கிடையாது. சேகர்பாபு நடத்தக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு அந்த ஃபாதர் வர சொல்லுங்க, ஸ்டாலின் குடும்பத்தை போய், அவர் முதலமைச்சர் குடும்பத்தை போய் இருக்க சொல்லுங்க. நாங்கள் அதை தானே விரும்புகிறோம். கிறிஸ்து எங்களுக்கு எதிரி அல்ல. ராமர் இருக்கிறார் என்று நம்பக்கூடிய நாங்கள் அதை சமமாக கிறிஸ்துவையும் இயேசுவும் இருக்கிறார் என்று தான் நம்புகிறோம். நபிகளும் இருக்கிறார் என்கிறத நம்புகிறோம். பகவத்கீதையை கூடிய நம்பக்கூடிய நாங்கள் குரானை நம்புகிறோம், கிறிஸ்துவத்துடைய பைபிளையும் நம்புகிறோம். நீங்கள் பைபிளை நம்புகிறீர்கள், குரானை நம்புகிறீர்கள், ஆனால் பகவத்கீதையை பொய் என்று சொல்லும் போது நாங்கள் கோவப்படக்கூடாதா? அதை பேசினால் இது மத அரசியலா? அப்ப நாங்கள் 85% வாழக்கூடிய மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அறநிலைத்துறை, அப்புறம் மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய நீங்கள் அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எதற்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க? எதற்கு உண்டியல் காசை திருடுவதற்கு எதற்கு சேகர்பாபு பயன்படுத்திக்கிறீங்க? அவர் என்ன வேற என்ன பெரிய மாற்றம் செய்து விட்டார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறையில? பல்வேறு இடங்கள் எல்லாம் மீட்டிருக்காருன்னு பட்டியல் போட்டு, அந்த இடங்களை எல்லாம் யார் கைப்பற்றி வைத்திருந்தார்? அதுக்கு பட்டியல் போடுங்க. நீங்க மீட்டிங்க, ரொம்ப சந்தோஷம், நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு முன்னால் யார் இதெல்லாம் கைப்பற்றி வச்சிருந்தா? எல்லாவற்றையும் திமுக சகோதரர்கள் தான் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவர்கிட்ட இருந்து இடத்தை மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மீட்டு என்ன பண்ணாங்க? அதுக்கு அடுத்து வணிக வளாகம் கட்டுவது, இப்போ ஏதோ ஒரு அரசாங்கம் ஏதோ பள்ளிக்கூடம் கட்டுறேன்னு சொல்லிட்டு கோயில் இடத்தை மீட்கிறாங்க. பார்க்கு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மன உதவி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. அந்த இடத்தை மீட்டு என்ன பண்றாங்க? ஹிந்து அறநிலையத்துறைக்காக மாபெரும் அன்னதான மண்டபம் கட்டினாங்களா? ஹிந்து அறநிலையத்துறைக்காக அங்க வேதங்கள் சொல்லித் தருவதற்கு ஒரு நிலையம் கட்டுறாங்களா? வளர்க்கறதுக்கான எந்த பணியும் செய்யல. அவர்கள் ஹிந்து மதமே இல்லை என்று சொல்றாங்களே, அதுதானே வேதனையா இருக்கு. நீங்க வளர்க்க வேண்டாம், அதை நீ உங்க அப்பா தாத்தா யாரும் வளர்க்க வேண்டாம். இந்து மதம் தனக்குத்தானே தன்னை புதுப்பித்துக் கொள்ளும், தனக்குத்தானே உன்னை வளர்த்துக் கொள்ளும். அயோத்தியில் ராமர் எழுத வேண்டும் என்றால் அதற்கு மோடியை உருவாக்கும், யோகியை உருவாக்கும், அது மதம் செய்யும். அது எங்களுடைய இறைவன் செய்வார். எங்களுடைய அதுக்கு சேகர்பாபுவோ ஸ்டாலினோ வந்துதான் இந்து மதத்தை காப்பாற்றவும் முடியாது, அழிக்கக்கூடிய வேலையும் செய்ய முடியாது. இதை விட கடுமையான மத மாற்றங்களை, இதை விட கடுமையான விமர்சனங்களை, பல அவதூறுகளை உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை கோடி மக்களுக்கு எதிராக சந்தித்து வளர்ந்த மதம் தான் இந்து மதம். இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் அதிபர் தேர்தலுக்கு போட்டி போடக்கூடிய விவேக் ராமசாமி அவர்கள், நான் ஒரு ஹிந்து, அதில் என்ன வருத்தம் உங்களுக்கு? இது உலகத்திற்கு சனாதனத்தை பாராட்டக்கூடிய மதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துணிச்சலை கொடுத்திருக்கு இந்த மதம். இதை நாங்கள் வீடு வீடாக பரப்பல. வாங்க ராவணமைக்கு வாங்க, அரசியல்வாதிகளாம் வந்து நில்லுங்கன்னு நான் கேட்கல. அது என்ன நான் கேட்கிறேன், கிறிஸ்துவ பெருமக்கள் இருக்கக்கூடிய திமுக ஆதரவு பாதிரியார்களை, கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அந்த நாளை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள், கிறிஸ்துவ மக்கள் நற்செய்திக்கான நாள், அந்த நாளிலே மு.க. ஸ்டாலினை வைத்து எதிர்க்கட்சியை பேசுவதற்கு அனுமதிக்கிறீர்களே, இயேசு கிறிஸ்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாரா? இல்லை நீங்கள் அந்த கட்சிக்காக கிறிஸ்துவை பயன்படுத்துகிறீர்களா? இல்லை உங்கள் மக்களுக்காக பயன்படுத்துகிறீர்களா? என்ன யோகிதை உங்களுக்கு முதல் இருக்கிறது? நீங்கள் எப்படி உங்களை நம்பி வரக்கூடிய, உங்கள் சபைக்கு வரக்கூடிய மக்களுக்கு நல்லது இது கெட்டது என்று நடுநிலையாக சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு எப்படி வரும்? அதுக்கு ஒரு யோகியதை வேணும் இல்லை? நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? அப்புறம் கிறிஸ்துவ மக்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு கேட்ட ஒருவர் சர்ச்சைக்கு வருகிறார், அவருக்கு நல்லது சொல்ல மாட்டார் அந்த ஃபாதர். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு போடக்கூடிய ஒரு கிறிஸ்துவர் வருகிறார், அவருக்கு எதிராக இருப்பார் அந்த ஃபாதர். சமய பெரியவர்கள் நடுநிலையோடு இருக்க வேண்டும், அரசியல்வாதிகளோடு இருக்கக்கூடாது. அது எந்த சமயத்துக்கும் நல்லது கிடையாது. நீங்கள் அயோத்தியுடைய ராமர் விழாவிற்கு கூட அந்த எதிர்கட்சிக்கு கூட வீடு வீடாக பத்திரிகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பாருங்கள், இது எல்லோரும், இது வந்து இந்தியாவின் வெற்றி, பாரதத்தின் வெற்றி. நீங்கள் எந்த அளவிற்கு அயோத்தி இன்னைக்கு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கோ அந்த அளவிற்கு அவர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கான அனுமதியும் கொடுத்து அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அது போல இருக்கணும், அது சமூக நல்லிணக்கம். அப்படி பேசினால் அந்த திராவிட மாடல் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் போய் யாரோ வாங்கி வைத்திருக்கக்கூடிய கேட்கிற நீங்க கத்தியை போட்டு வெட்டிட்டு அரசியல் பண்ணுவதற்கு அங்க இருக்கக்கூடிய ஃபாதர் விலை போவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்துவ மக்களும் முட்டாள் அல்ல, எல்லோருக்கும் தெரியும். இவர்கள் வெகு காலமா பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் பெறுவதற்காக அவர்கள் ரொம்ப எதை வேண்டுமானாலும் செய்ய நினைக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? இன்னைக்கு தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவ சமூக மக்கள் தானே. நீங்கள் அங்க போய் கேட்க விட்டுங்களே பார்ப்போம். தூத்துக்குடியில் போங்களே, 20 கிராமங்கள் அங்கே எங்கே கட்டாயம் இருந்துச்சு இல்ல,
அங்க போய் கேக் வெட்டிட்டு சொல்லுங்க பாப்போம், உங்கள் பின்னால் நாங்கள் இருக்கிறோம்னு. அங்க இருக்க மட்டும் வடசன்ல குளத்தூர்ல இருக்கவங்க தான் கிறிஸ்துவ மக்கள், அங்க கிறிஸ்துவர்கள் இல்லையா? அந்த மக்களுக்கு உங்களுக்கு திராவிட மாடல் என்ன செய்யுது? வெள்ளத்தில் தவிக்க விட்டுட்டு இந்திய விமானங்களும் எது மத கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி தானே நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம் பார்த்துக்கிட்டு இருக்கோமா? நீங்கள் மத விழாக்களில் அரசியல் பயன்பாடுகளில் இருந்து வெளியேற்றணும். அப்பதான் அதான் யோகிதையாக இருக்கும். நீங்க இன்னொரு பரபரப்பான நிகழ்வை பார்த்துருப்பீங்க. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வந்து டிஆர் பாலு உங்கள்கிட்ட ஹிந்தி கத்துக்கோங்க அப்படின்னு அறிவுரை கூறினதா சொல்றாங்க. சில ஊடகங்கள்ல அவர் கோபமாவே சொன்னாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. சில இந்த இதை பார்த்து திமுக எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஆக்சுவலா அது காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நிதிஷ்குமார் எழுந்து பேச துவங்கி இருக்கிறார். நிதிஷ்குமார் பேச கொஞ்சம் நேரத்திலேயே டிஆர் பாலு ஐயா சொல்லியிருக்காரு, அந்த எம்பி ஒருத்தர் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு எம்பி இருக்கிறார், நீங்கள் ஆங்கிலத்துக்கு சொல்லுங்க அப்போதான் எங்கள் முதல்வருக்கு புரியும்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அதுவே பச்சை பொய். என்னை பொறுத்த வரைக்கும் நம் முதல்வருக்கு ஆங்கிலம் எந்த அளவிற்கு தெரியும் என்பது 200 ரூபா ஊப்பிகளுடைய இதயத்தை திறந்து பார்த்தா அவங்களுக்கே தெரியும். அவர்களே சில நேரங்களில் 200 ரூபாய்க்கு இதுக்கு மேலே எல்லாம் ட்ரெண்டு ரொம்ப கதறுகிறார்கள். பல 200 ரூபா ஊப்பிகள் இந்த மாதிரிலாம் சொல்லிடாங்க, எங்களால் சமாளிக்க முடியல. ஏன்னா நாம் என்ன ஆங்கிலம் தெரியும் என்பது நமக்கு தெரியும். ஒருவேளை அங்கு டிரான்ஸ்லேட் வைத்துக்கொள்ள தமிழில் பேசுவதுக்கு ஒருத்தர் வச்சிருந்துருக்கலாம்ல. ஹிந்தியிலிருந்து தமிழை டிரான்ஸ்லேட் பண்ண ஒருத்தவங்க கிடையாதா? 5 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் கூட தமிழை டிரான்ஸ்லேட் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. இமயமலையின் உச்சியில் போய் பாரதியை பற்றி பேசிட்டு, வள்ளுவரை பற்றி பேசிட்டு, காசி தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து பேசுறீங்களே, என்ன நியாயம் இருக்குது? நிதிஷ்குமார் எழுந்து பேசியிருக்கிறார், இவர்கள் ஒன்று எங்களுக்கு ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு, இந்தியா என்பது இந்தியாவுடைய பொதுமொழி ஹிந்தி. ஹிந்தியை கற்றுக்காமல் நீங்கள் ஏன் தேவையற்று இந்த மாதிரியான கூட்டணியெல்லாம் மன உளைச்சல் பண்ணுறீங்க? தயவு செய்து இந்த மாதிரி நீங்கள் பெரிய அரசியல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹிந்தியை கற்றுக்கங்க. ஹிந்தியை கற்றுக்கிட்டு சொல்லுங்கள். நாங்கள் உணர்வோடு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக கேளுங்க. அப்படி தெரியலன்னா எதுக்கு இந்த கூட்டணின்னு கேட்டிருக்காரு. ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு 2000 வாங்கிட்டு இந்த ஆக்ட்ரஸ் எல்லாம், இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாம் பனியன் போட்டாங்கல்ல, இவனுக்கு என்ன இப்போ பனியன் போடுறோம்னா உண்மையிலேயே ஹிந்தி தெரியலன்னா போடான்னு சொல்லி தட்டி விட்டாங்க. அந்த இந்தியா கூட்டணிக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன் அங்கே இப்போ பேச வேண்டியதானே? ராகுல் காந்தி தமிழ் எங்கள் உயிர் அப்படின்னு கன்னியாகுமரியில் பேசிட்டு போறாருல, அவர் நிதிஷ்குமார் சொல்ல வேண்டியதானே? லாங்குவேஜ் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய தகுதியாக அவர் இழந்தாரு. இதுக்கு எந்த நடிகர்களும் ஹிந்தி தெரியாது போட டிஷர்ட் போட்ட யாரும் அவங்களும் ரியாக்ட். ஆமா, இது ஹிந்தி தெரியலன்னா போடான்னு சொல்லி தட்டி விட்டாங்க. இதான் நடந்த விஷயம். அதோட நம்ம தலைவர் முடிவு பண்ணிட்டாரு, இனிமே நம்ம அந்த பக்கம் போக முடியாதுன்னு. நீங்கள் எப்போதுமே மொழி ரீதியான சண்டை போடாதீர்கள் நிதிஷ்குமார் சொல்றாரு. நீங்க மொழியை வச்சுக்கிட்டு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணாத. நீ மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஏற்கனவே பீகார் சேர்ந்த தொழிலாளர்கள்லாம் இங்க இருந்து தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை ஒன்று, மிகப்பெரிய சர்ச்சை. அதோட தாக்கத்தை கூட அவர் பேசியிருக்கலாமோ? இது மாதிரி தொடர்ச்சியா திமுகவினால புகார். நிதிஷ்குமாருடைய தாக்கம் என்னன்னா, அவர் இந்த ஓடாத வண்டிக்கு ஒரு மாசம் நம்மள பிரதமர்னு அறிவிப்பாங்க. அவர் பயங்கரமான கெடி. அவர் பாஜகவிற்கே அல்வா கொடுக்கக்கூடிய திறன் படைத்த அரசியல்வாதி. அவர் இப்போ வாழக்கூடிய கலைஞர் மாதிரி. அவர் நினச்சிக்கிட்டு இருந்தது என்னென்னா, நம்மளை எப்படியாவது ஒரு பிரதமரை அறிவிப்பாங்க, நாம் ஒரு டூர் இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்கலாம். அவருக்கும் தெரியும் ஜெயிக்கும் வெல்ல முடியாது என்பது அவங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு 3 மாதம் ஒரு பிரதமருடைய அந்த குவாலிட்டியை மக்கள்கிட்ட என்ஜாய் பண்ணலாமே நினச்சாரு. அதை மல்லிகார்ஜுனை தான் நாங்கள் உருவாக்குவோம், அவர் தான் இந்தியாவுக்கு சரியாக வரும்னு சோனியா குடும்பம் சொல்லியிருக்காங்க. சோனியா குடும்பம் சொல்லி மம்தா பானர்ஜி கெஜ்ரிவாலும் சொன்னது. இந்தியா கூட்டணி என்பது ஒரு நிலையற்ற கூட்டணிங்கிறது. அதில் அவர்களால் பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்வதில் கூட அவங்களுக்கு தைரியம் கிடையாது. எப்படி வாக்கு கேட்பார்கள்? அந்த கூட்டணியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிதிஷ்குமாருடைய எம்பி ஒரு ட்வீட் போடுறாரு, இந்தியா கூட்டணியில் எப்போதும் டீ பிஸ்கட்டு சம்சா கொடுப்பாங்க, இந்தியா கூட்டணியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேட்குறாரு. அதுக்கு ஒரு ரிப்ளை கமெண்ட் போடுறாரு அந்த எம்பி ஒருத்தர் போடுறாரு, இல்லை இந்தியா கூட்டணியில் எப்போ போனாலும் டீயும் பிஸ்கட்டும் சம்சாவும் கொடுப்பாங்க, இந்த முறை சம்சா வாங்கி கொடுக்கறதுக்கு காங்கிரஸ்கிட்ட காசு இல்லை, அதை தவிர ஒன்றும் அங்கே சொல்கிற மாதிரி வேறு ஒன்றும் நடக்கலை. அதை இங்கிலீஷை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எங்கேயுமே நடக்காது, சும்மா ஒரு வெட்டியா நடந்துட்டு கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. இல்லைங்க, தலைவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. முதல்வர், ஆமா, முதல்வர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? ஒரு வெள்ள இது போயிட்டு இருக்கு, அவர் பிரதமர் வேட்பாளரா மற்ற இதுல கனவுல இருந்தாலும் இவர் ஏன் அந்த கூட்டத்தை போய் அவ்வளவு இதா இல்ல? அவருக்கு ஒரு விளம்பர ஆசை, எந்த இதுல நோக்கமும் கிடையாது, விளம்பர வெறிதான். ஏன்னா எதிர்கட்சிகள் பெரிய அளவுல குற்றம் சுமத்துறாங்க முதல்வர் களத்துக்கு வரணும். ஆனா இதையும் தாண்டி இந்தியா கூட்டணி போறாருன்னா இல்ல, அவர் விளம்பர வெறிதான் காரணம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்தியா முழுவதும் இதன் மூலமாக நாம் விளம்பரமாகிறோம், அந்த விளம்பர தேசிய தலைவராக மாறுகிறோம், தேசிய தலைவராக மாறுகிறோம், விளம்பரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த விளம்பர வெறி ஜெகன்மோகன் ரெட்டிக்கோ ஒடிசா முதலமைச்சருக்கோ கிடையாது. அவர்கள் எல்லாம் தன்னுடைய மாநிலத்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற வேலையில கவனமா இருக்கிறாங்க. மத்திய அரசு ஆட்சிக்கு வரும்போது பார்த்துக்கலாம்.
இப்போ போய் விளம்பரம் பண்ணிட்டு போய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஒடிசா முதல்வர் செய்த நற்காரியங்களுடைய அவர் நற்காரியங்கள் செய்துவிட்டு போகிறார். அவருக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தையுடைய உங்களுக்கு கொடுத்து விட்டார். அவர் என்றாவது தேசிய அரசியல் பேசுகிறாரா? என்றாவது கிடைக்காத பிரதமர் பதவியை வேட்பாளர் ஆக்குங்கள் என்று கேட்கிறாரா? ஒரு தமிழரை வைத்துக்கொண்டு மொழி அரசியல் செய்யக்கூடிய நீங்கள், பீகார்லேருந்து இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னு அற்பமாக பேசக்கூடிய நீங்கள், தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு கார்த்திக் பாண்டியன் என்கிற ஒரு நபரை வைத்துக்கொண்டு ஒடிசா மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு, எங்கள் மாநிலத்தின் மருமகன் என்று சொல்லிட்டு. அவரோட இருக்க உங்கள் மாநிலத்தை சிந்திக்க உங்களுக்கு தெரியுமா? அவர் எங்காவது பேசுகிறாரா பாரத பிரதமர் மோடிக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக? நியாயமான கோரிக்கைகள் கேட்கிறார். அவர் மாநிலத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார், நிரந்தர முதல்வராக இருக்கிறார். நீங்கள் மொழி பேசிக்கொண்டு, இனம் பேசிக்கொண்டு, மதம் பேசிக்கொண்டு, தமிழகத்தில் எப்போதுமே ஒரு விளம்பரத்திலேயே அரசியலை வைத்திருப்பது என்பது அவமானம். உங்களுக்கு கொடுத்திருக்க பதவிக்கு யோகிதையாக இந்த மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். நான் இதயம் திறந்து கேட்கிறேன் தமிழக முதல்வரிடம், நீங்கள் கனவு கண்டு பெற்ற பதவி இது. இந்த பதவிக்காக நீங்கள் எத்தனை காலம் உங்கள் அப்பாவிடம் காத்திருந்தீர்கள்? எத்தனை கோயில் கோயிலாக துர்காமா சுற்றி இருப்பார்? இந்த அதிகாரத்தை நீங்கள் பெறுவதற்காக எத்தனை நாடகங்கள் போட்டீர்கள்? எத்தனை அவதூறுகள் நீங்கள் சம்பாதிச்சீங்க? நிறைய அவமானங்களை சம்பாதிச்சு இந்த பதவிக்கு வந்தீங்க. அப்போ இந்த பதவியில் 2.5 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்காக ஒரு நாள் நீங்கள் ஏன் சிந்திக்கக்கூடாது? இதயம் மத்திய அரசு செய்யக்கூடிய நல்ல பணிகளை பாராட்டி நீங்கள் 40 MBA ஜெயித்து விடுங்கள் வைத்துக் கொள்ளும், 40 மீண்டும் வைத்துக் கொள்ளுங்கள் பாண்டிச்சேரியோடு சேர்த்து. என்ன செய்வீர்கள்? எதற்கு பயன்பட போகிறது? அங்கே பிரியாணி கூட இப்போ கிடையாது, அதையும் ஆராசா சொல்லிட்டாரு. நல்லா பிரியாணி போடுவாங்க காங்கிரஸ் காலத்தில், இப்போ அதெல்லாம் எங்களுக்கு போட மாட்டேங்கிறாங்கன்னு. இதனால் தமிழக மக்களுக்கு என்ன லாபம்? கோமாளிகள் போல் டெல்லியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் வளாகத்தில் நடந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு அவமானம் செய்றீங்களே. காமராஜர் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் பாராளுமன்றத்தை அலங்கரித்தார்கள். மிக அவ்வளோ ஸ்டேட்டஸாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட பாராளுமன்றத்தில் நீங்கள் ஏன் போய் அவமானப்பட்டு வரீங்க? மக்களுக்காக பேசுங்கள். தமிழக மக்கள் உரிமைகளுக்காக சண்டையிடுங்கள். தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக வெளிநடப்பு செய்யுங்கள். ஒட்டுமொத்த தமிழகம் உங்கள் பின்னால் இருக்கும், கட்சி சாராமல். நீங்கள் ஏன் வடக்கில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த கொள்ளையர்களோடு சேர்ந்து கொண்டால் நாமும் கொள்ளையடிக்கலாம் என்பதற்காக உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை ஏன் அவதூறு செய்கிறீர்கள்? தமிழ்நாடு முதல்வரை விட நீங்கள் இந்தியா கூட்டணி பெரிய வாய்ப்பா? இந்தியாவுக்கு நீங்கள் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்போ தகுதியோ காங்கிரஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறதா? நீங்கள் ராகுல் காந்தி பிரதமர்னு அறிவிச்சிங்கல்ல, நீங்கள் தானே அறிவிச்சிங்க. ஏன் உங்களை அவதூறு செய்கிற மாதிரி மல்லிகார்ஜுனை அறிவித்தார்களே, அதை எதிர்த்து கேட்க உங்களுக்கு முதல்ல திராணி இருக்கிறதா? நீங்கள் கேட்கணும்ல. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்திக்கிறது காங்கிரஸ் கட்சி? அதை முதல் தமிழகத்தின் முதல்வர் சிந்திக்கணும். ராகுல் காந்தி அவர் தானே பிரதமர் அறிவிச்சார் கன்னியாகுமரியில். அப்போ ஏன் மல்லிகார்ஜுன் அறிவிக்கிறாங்க? ஏன் அவர் கேட்கல? அப்போ ஸ்டாலினுடைய பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? எதற்காக வெட்டியா அவங்களுக்கு 9 தொகுதி 10 தொகுதி ஜெயிச்சு அவங்களுக்கு பார்லிமெண்டம் அனுப்பணும்? இது என்ன ஈகோ இருக்கிறது? ஈகோ பார்ப்பதற்கு எதுவுமே இல்லையே. இன்னொரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ அவ்வளோதான் இந்த பூமியில் இருக்க போகிறோம். அந்த 10 ஆண்டுக்குள் நல்ல விஷயத்தை செய்து உங்கள் அப்பாவை விட நல்ல பேர் வாங்கிட்டு போங்களே. அதற்கு முயற்சி செய்யுங்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரும் பெண்ணாக இருந்தால் நான் ஜெயலலிதா போல வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள், மோடி போல வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யாருமே கலைஞர் போன்று வர வேண்டும் சொல்லி நான் கேட்டதே இல்லையே. அந்த இவ்வளவு காலம் முதல்வராக இருந்தும் கூட ஏன் அந்த மாதிரி போய் சேரல? திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முதல்ல பரிசீலனை பண்ணிக்கணும். தனக்கு கிடைத்திருக்க வாய்ப்பு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்புல இன்னொரு 10 ஆண்டு காலம் கழிச்சு ஸ்டாலின் போல நான் முதல்வராக இருப்பேங்கிற பேரை அவர் வாங்க வேண்டும். நான் விரும்புகிறேனோ விரும்பலையோ எனக்கு அவர் தானே முதல்வர். அவரோடு 24 நிமிடம் சண்டையிடுவது மட்டும் பாஜகவுக்கு வேலையா? வேறு எதற்காக நாங்கள் இல்லையா? எங்கள் கட்சியை வளர்ப்பது நோக்கமாக இருக்கும் கதையாக இருந்தாலும் கூட அதை தாண்டி மக்கள் நலன் தான் இங்கே முக்கியம். அதான் எங்கள் கட்சியோட நோக்கம். நல்ல திட்டங்களை கொண்டு வாங்கள், நல்ல சிந்தனையோடு செயல்படுங்கள். நாட்டின் பிரதமர் நீங்கள் போய் சந்தித்தால் உங்களுக்கு சந்திக்கிறார், நேரம் கொடுக்கிறார். அன்பை பரிமாறுங்கள். அன்போடு மாநிலத்துடைய வளர்ச்சியை உருவாக்குங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரதமராக தகுதி இருந்தால் கிடைக்க போகுது. ஏன் வீண் புதிமூட்டையை சுமப்பது காங்கிரஸை சுமந்து கொண்டு அலைகிறார்? கர்வத்திற்காகவா? இல்லை இந்தியா முழுவதும் நமக்கு அந்த உடனடி விளம்பரத்திற்கு ஆசைப்படுபவர் நாங்கள் சொல்லக்கூடிய வழியில் இருந்தால் நீண்டகால புகழில் இருப்பார். விளம்பரம் வேறு, புகழ் வேறு. அதை மனசாட்சியோடு அவருக்கு சுற்றி இருப்பவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். இது தேவையற்ற சண்டை. இதனால் இழக்கப் போவது என்னவென்றால், சந்திரபாபு நாயுடு என்று ஒரு அரசியல்வாதி இருந்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போன முறை நாடாளுமன்றத்தில் இருந்தார். இந்தியாவினுடைய பிரதமர் ஆகக்கூடிய அளவிற்கு தகுதியில் இருந்தவர். உண்மையிலேயே முதல்வர்களுடைய வரிசையில் மோடிக்கு அடுத்தபடியாக சந்திரபாபு நாயுடு வளர்ச்சியை கொடுத்தவர். இந்தியாவின் பிரதமராகக்கூடிய அளவிற்கு அறிவு படைத்தவர். மக்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் நினைத்தவர். சிறையிலிருந்து வெளில வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே தோல்வி பெற்றார் சொந்த மாநிலத்தில். இன்னைக்கு அரசியலில் அனாதையாகி நிற்கிறார்.
போன மாதம் வரைக்கும் பேசிக் கொண்டிருந்தார் சந்திரசேகர ராவ். குடும்ப கட்சியை வைத்துக்கொண்டு நாங்கள் பாரதிய ராஷ்டிரிய ஜனதா கட்சின்னு சொன்னார். கட்சியை ராஷ்டிரத்திலிருந்து பாரதியத்துக்கு முன்னாடி வச்சாரு. தெலுங்கானா சமிதி கட்சியை வந்து பாரதிய அப்படின்னு மாத்தினாரு. அதற்கப்புறம் தெலுங்கானாலேயே அந்த கட்சி இல்லாமல் போயிடுச்சு. சிவசேனா ஆசைப்பட்டது மோடியை முடித்து விட்டு நாம் பிரதமர் ஆகிவிடலாம் என்று. கட்சி அங்கு இல்லை, கட்சிக்காரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. கட்சியின் தலைவர்கள் யார் எந்த கட்சியில் நினைத்தார்களோ அந்த கட்சி அவர்களிடம் இல்லை. ஆணவம் எப்போதும் கட்சிக்கு, மாநில கட்சிகளுக்கு இருக்கக்கூடாது. மக்களின் சிந்தனை மாறிவிட்டு மக்கள் டபுள் இன்ஜின் வளர்ச்சியை ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் உத்தரப்பிரதேசம் 7 ஆண்டுகளில் முதல்வராகிய யோகி நம்மை விட நாம் 9.1 வளர்ச்சியில் இருக்கிறோம் என்றால் 9.2% அளவிற்கு இந்தியாவுடைய பங்களிப்பில் 1% கூடியிருக்கிறார்கள். இது 70 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு நாம் செய்ய முடியாத வேலையை 7 ஆண்டில் எப்படி செய்ய முடிகிறது? டபுள் இன்ஜின் அரசு வளர்ச்சியை மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலங்களும் அப்படிதான் இருக்குது. டபுள் இன்ஜின் எங்க நடக்குதோ அங்க அரசாங்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள், சந்திரபாபு நாயுடு, சிவசேனா இவர்கள் எல்லாம் பார்த்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். கட்சி இருக்கும், கட்சியின் முதல்வராக யார் இருப்பார் என்று நினைக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இருக்கும், அதில் மாற்றுக்கிறது நமக்கு கிடையாது. ஆனா அந்த கட்சிக்கு முதல்வராக KN கூட இருக்கலாம். இப்பதான் KN ஒரு ஜாதகம் பார்த்ததுல அவருக்கு வாழ்த்து வேற தெரிவிச்சது. ஆமா, ஐயர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. KN முதல்வராக இருப்பார். திமுக குடும்பத்திற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் கூட போகலாம். தூத்துக்குடி இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா கூட கட்சி போகலாம். நீங்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம். சிறு பிள்ளைகள் தான் நாங்கள், உங்களுடைய நீண்டகால அரசியல் வரலாறு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி, மக்கள் வைக்கிற நம்பிக்கை, இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த இந்தியாவை ஆளப்போகிறது. இந்த பாரதத்தை பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு செய்யும். அவர் ஒரு சின்ன கவுன்சிலராக இருந்தால் கூட அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் முடியும் என்கிற நிலை இன்னொரு 10 ஆண்டுல வந்துடும். அந்த அளவிற்கு மக்கள் பணியாற்றுகிறோம். அதற்கு நீங்கள் போட்டி போட வேண்டும். நீங்கள் வீண் விமர்சனம் செய்துக்கிட்டு வீண் அவசியமற்ற விளம்பரத்திற்காக போய் அமர்ந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் இருப்பீர்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா அறிவாலயமும் யாரோ முதலாளியாக இருப்பார்கள். நன்றி. நன்றி.